சுமையோ பாருங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நலம் தருவார் எல்லாம் வல்லவர் நலம் தருவார் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமக்காக பரிந்துரைத்து அருள்வரங்களை பெற்றுத்தரும் நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து போற்றுவோம். மாந்தர் அனைவரின் குறைகளையும் தேவைகளையும் கவலைகளையும் இறைவனிடம் எடுத்து கூறி இறையன்பை வெளிப்படுத்தும் இரக்க மிகுந்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். இறைவனின் சாட்சிகளாய் வாழவும் பாவத்தை விலக்கி புண்ணியத்தை கடைபிடிக்கவும் இறையன்பை தன் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் போதித்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். பசி பிணி நோயால் வாடும்போது எங்கள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் வழங்கும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். அலகையின் பிடியில் அல்லல்படும் மக்களை பரிவன்போடு ஆதரித்து நலம் பெற்று தரும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். எங்கள் துன்ப துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக எங்கள் மனப்பிணிகளையும் உடல் நோய்களையும் குணமாக்கி எங்களுக்கு மன அமைதியையும் உடல் வலிமையையும் அளிப்பதற்காக நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உணர்த்தியதற்காக நாங்கள் சாக வேண்டியவர்களைப் போல் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம், துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக புனித அந்தோணியாருடைய மன்றாட்டால் நாம் இதுவரை அடைந்துள்ள எல்லா ஆன்ம உடல் மன நலன்களுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம். நம் நன்றியதல்களை ஏற்று நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. இதுவரை நாங்கள் மூலம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் எங்களின் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் என்றும் இறைவனின் அன்பு மக்களாக வாழவும் இவ்வுலக வாழ்வு முடிந்த பின் உம்மோடு இறைவனை முகமுகமாய் நித்தியத்திற்கும் தரிசிக்க வேண்டிய பாக்கியத்தை எங்களுக்கு பெற்று தந்திருள்ளோம். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே, எங்களின் வறுமை துன்பம் நீங்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் பிரிய நண்பரான புனித அந்தோணியாரே, சிறுவர் சிறுமியர் இயேசுவை அன்பு செய்து ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கவும் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும் இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருந்து அவர்கள் தெய்வ பயத்திலும் அன்பிலும் வளர்க்கவும் தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்ற வேண்டிய உதவியை ஈந்தருள வேண்டும் என்று நோயாளிகளை குணமாக்கும் கருணை உள்ளம் படைத்த வள்ளலே, எங்கள் உடல் நோய்களையும் மனப்பிணிகளையும் போக்கி எங்களுக்கு சமாதானத்தை மகிழ்வையும் பெற்று தந்திருள வேண்டும் என்று பதுவை வள்ளலான புனித அந்தோணியாரே, மரித்தவர்களை உயிர்ப்பித்தவரே, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மாவுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தந்து நாங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்வை மாற்றி அமைத்து புது வாழ்வு வாழ வேண்டும் என்று
மன்றாடுகிறோம். மெய்மறையை பரப்ப ஆர்வத்துடன் பணிபுரிந்த அப்போஸ்தலரே, நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரே மன்றாடுகிறோம். புனித அந்தோணியாரிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து கூறுவோம். நம் அனைவரின் விண்ணப்பங்களையும் இறைவன் ஏற்றருள் புரியுமாறு புனித அந்தோணியாரை மன்றாடுவோமாக. புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, மது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவற்றை நாங்கள் அடைந்தால் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருளிய புனிதரே, நாங்கள் கேட்பதில் எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றே எங்களுக்கு தேவையானதை இறைவனிடமிருந்து எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தை, மகன், தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக ஜெபிப்போம். சுரேஷ் அருள்மேரி ஒப்பிடக்கூடிய நன்றி திருப்பலி. புதிதாக கட்டும் வீட்டை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், சிறப்பாக 8வது பிறந்த நாளை கொண்டாடுகிற மகள் ஜெபீதா மேக்னாவை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்தும்படியாகவும், கல்வி ஒழுக்கத்தில் ஞானத்தில் தெய்வபயத்தில் குழந்தை வளரும்படியாகவும், மகன் ஜெபினையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், வெளிநாட்டில் வேலை பார்க்கும் கணவரை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கவும் புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். தனராட்சி ரோணிக்கம் ஒப்பிடக்கூடிய நன்றி திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், பார்க்கின்ற தொழில் நல்ல முறையில் நடைபெறும்படியாகவும், அருட்சகோதரிகளுடைய
ஞான அந்தோணியம்மாள் ரூபினி இருவரும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இறைப்பணி செய்யவும், அருட்சகோதரர் அந்தோணி குருத்துவ பணியில் சிறந்து விளங்கவும், உடல் உள்ள சுகம் தந்து இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், வெளிநாட்டில் வேலை பார்க்கின்ற தனது மகனுக்கு நல்ல சுகம் கிடைத்து அவன் பார்க்கின்ற வேலையை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாகவும், மகள் குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், இருவரும் பார்க்கின்ற வேலையை ஆசீர்வதிக்கும்படியாகவும், பேர குழந்தைக்கு உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும், விவசாயம் செழித்து சிறப்பான விளைச்சல் தந்து ஆண்டவர் வழி நடத்தும்படியாக கோடி அற்புத புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். அமலோற்பவம் அருட்சகோதரி அமலோற்பவம் கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி கடந்த ஆண்டு மரித்த எலிசபெத்து அவருடைய ஆன்மா இல்லத்தி இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மரித்த அப்பா கிளமண்ட் அலாய்ஜோ ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவிலத்தி இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், உற்றார் உறவினர் நண்பர்கள் ஆன்மாக்கள் இறைவிலத்தி இளைப்பாறுதல் அடையும்படியாகவும் நாம் வேண்டுவோம். அருட்சகோதரி அமலோற்பவம் கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே தேதியில் மரித்த அப்பா லூர்து அவர்களுடைய ஆன்மா எழுத்தி இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், அம்மா ஞான சௌந்தரி அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மரித்த அம்மா அப்பா அவருடைய மற்ற உடன்பிறப்புகள் ஆகியோருடைய ஆன்மாக்கள் எழுத்தி இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், தம்பி தங்கைகளுடைய குடும்பங்கள் இறை ஆசிரோடு வாழ வேண்டி பலியில் வேண்டுவோம். எனவே சதீஷ் கலா கூடக்கூடிய மரித்தோர் 3ஆம் நாள் நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த மாமா தங்கராஜ் அவருடைய ஆன்மா எழுத்து இளைப்பாறுதல் அடையும்படியாகும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள் யாரும் நேயத ஆன்மாக்கள் இறைவெழுத்து இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். அமல்ராஜ் அல்போன்சாலோ கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி கிறிஸ்துவுக்குள் மரித்த அருட்தந்தை ஜோசப் மன்னூர் ஞானமுத்து அந்தோணியம்மாள் மரியலங்காரம் முத்துமரியாள் அருட்சோதரியாக அம்மாள் பூச்சம்மாள் வள்ளியம்மாள் செல்லம்மாள் கித்தேரியான் மிக்கேல் மாதம்மாள் மிக்கேல் ஞானப்பிரகாசம் அந்தோணியம்மாள் சார்லஸ் ஆகியோருடைய ஆன்மாக்கள் எழுத்து இளைப்பாறுதல் அடையும்படியாக வேண்டுவோம். செபஸ்தியம்மாள் கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி மரித்த ராசி மிக்கேல் மாதம்மாள் இயேசு மிக்கேல் உவரி அந்தோணியம்மாள் சவரிமுத்து சுசையம்மாள் அந்தோணி சவரியம்மாள் சின்ன அந்தோணி சவரியம்மாள் இயேசு மரிய அந்தோணி மரிய சவரி மரிய மிக்கேல் தெரசம்மாள் ஆகியோருடைய ஆன்மாக்கள் எழுத்து இளைப்பாறுதல் அடைய வேண்டுகொள்வோம். அன்பார்ந்தவர்களை கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இறைவன் தாமே நம்மை வழிநடத்தி காத்திட நாம் வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும் நான் பாவியலை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடச் செய்தருளும். இவ்வாறு நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள்வீராக்க. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ.
முதல் வாசகம். உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார தூணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாற்றி உருவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையில் இருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குளங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளியதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நிலவில்லா
பெருக அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகிறே. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 21 முதல் 33 மற்றும் 36 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் எனச் சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்யவிருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போனபின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, இந்த புனித வாரத்திற்குள்ளாக
நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். புனித செவ்வாயில் நம்முடைய பாதுகாவலருடைய நாளில் ஆண்டவரை நினைத்து நாம் நன்றி கூறுகிறோம். அவருடைய வார்த்தைகளுக்காக நாம் நன்றி கூறுவோம். ஆண்டவரை நாம் இந்த நாளிலே அவருடைய பெரும் வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கொண்டாடவிருக்கிறோம். ஆகவே ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். இந்த மாலை பொழுதில் ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறி ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை புகழ்ந்து நாம் நம்முடைய வாழ்விற்கான ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஆண்டவரே, எங்களை பாதுகாப்பவரே, எங்களை வழிநடத்தி வருகிற அன்பு தந்தையே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களை தேர்ந்து கொண்டீர். இதோ உன் தாயின் கருவில் இருக்கிற போதே நான் உன்னை தேர்ந்தேன் என்று சொன்னீரே, அதற்காய் உம்மை ஆராதிக்கிறேன். இதோ உன்னை என் கரங்களில் ஏந்தி கொண்டேன், உனக்கு எல்லாவற்றையும் நான் தந்தேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன். ஒவ்வொருவருமே நம்முடைய உள்ளத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். சதா காலமும் ஆராதனைக்குரிய ஆண்டவர், எல்லா புகழும் ஆட்சியும் அவருக்குரியது. எல்லா படைப்புகளும் அவரை ஆராதிக்கின்றன. எல்லா உயிர்களும் அவரை ஒவ்வொரு நாளும் ஆராதித்துக் கொண்டே இருக்கின்றன. ஆடு மாடு விலங்குகள் ஒவ்வொன்றும் அவரை ஆராதிக்கின்றன. ஒரு நாளும் அவை கவலையோடு வருத்தத்தோடு பாரத்தோடு இருந்ததாக நமக்கு தெரியவில்லை. நாம் கவனித்தாலும் கவனிக்காவிடினும் அவை ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. எல்லா படைப்புகளுமே ஆண்டவரை ஆராதிக்கின்றன. மரம் செடி கொடிகள் ஒரு நாளும் ஓய்வாக இருந்ததில்லை. அவை ஓய்வு வேலை எந்த நேரத்திலும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். காற்றடிக்கிறது, வெயில் அடிக்கிறது, மழை பெய்கிறது, எல்லா நேரமும் ஆண்டவரை ஆராதிக்கிறது. காற்றும் கடலும் அலையும் கூட ஆண்டவரை ஆராதிக்கின்றன. நாம் எவ்வளவு ஆராதிக்க வேண்டும்? நமக்கு உயிர் தந்து, உடல் தந்து, உறவு தந்து, வாழ்வதற்கு இடம் தந்து, நல்ல பெற்றோர் தந்து, நல்ல கணவன் தந்து, நல்ல மனைவி தந்து, வாழ்க்கையில் இப்படியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம். ஆண்டவரை ஆராதிக்க வேண்டாமா? ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாட வேண்டாமா? தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். பாடுவோம். தெய்வமே ஆராதிக்கின்றேன். கண்களை மூடிக்கொண்டே பாடுவோம். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன், அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன். பாடுவோம். அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். கண்மலையே ஆராதிக்கின்றேன்,
காண்பவரே ஆராதிக்கின்றேன், கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றேன். சேர்ந்து பாடுவோம். முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். சேர்ந்து பாடிக்கொண்டே இருப்போம். தேவனே. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை ஆராதித்தார்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடினார்கள், ஒலிவ மலையில் பாடினார்கள், ஆண்டவர் சென்ற இடமெல்லாம் பாடினார்கள், ஓசானா என்று பாடினார்கள், ஆண்டவர் பெயரால் வருகின்றவரே வாழி என்று சொல்லி பாடினார்கள், ஆண்டவர் வர வேண்டும் என்று சொல்லி பாடினார்கள். இதோ விண்ணகத்திலே தூதர்கள் தூயவர் 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 என்று பாடிக்கொண்டே இருந்தார்கள். ஆகவே அந்த பாடலுக்கு வலிமை அதிகம். அப்படி பாட பாட அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் ஏராளம். வாய் திறந்து பாடுங்கள். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் பாட வேண்டும். எத்தனையோ பாடல்களை நாம் முணுமுணுக்கிறோம். ஆண்டவரை ஆராதித்து நாம் முழந்தாள் படியிட்டு அப்படி பாடுகிற போது, நாம் செபிக்கிற போது நம் குடும்பத்திற்கு கூடிய தீமைகள் விலகி போகிறது, நன்மையான காரியங்கள் மேலோங்கி வருகிறது. எந்த இல்லத்திலே ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறதோ, எந்த இல்லத்திலே ஆண்டவரை நோக்கி மக்கள் மன்றாடுகிறார்களோ, அந்த இடத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். நிச்சயமான ஆசீர்வாதம் உண்டாகும். எந்த இல்லம் முழந்தால் படியிட்டு செபிக்கிறதோ, எந்த முழங்கால்கள் ஆண்டவருக்காய் மடங்குகிறதோ, அந்த இல்லம் ஆசீர்வதிக்கப்பட்ட இல்லமாயிருக்கும். நிச்சயமாக நிச்சயமாக ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார். முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த மாலை பொழுதில் புனித வாரத்தில் செவ்வாய்க்கிழமையில் நாம் கூடியிருக்கிறோம். யாரெல்லாம் இயேசுவோடு இருக்கிறீங்க? கை தூக்குவா. யாரெல்லாம் இயேசுவோடு இருக்கிறீங்க? இருக்கீங்களா இல்லையா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அடுத்த கேள்வி, யாரெல்லாம் இயேசுனுடைய மனசுக்குள்ள இருக்கிறீங்க? இருக்கீங்களா? இயேசுவோட இருக்கீங்களா? இயேசுடைய மனசுக்குள்ள இருக்கீங்களா? இயேசுவோடு இருக்கிறோம். கை தூக்குங்க. இயேசுவோடு இருக்கிறோம். இயேசு வாழ்க. இது யார் வேணாலும் செஞ்சிடலாம், சரிதானா? இதை யார் வேணாலும் செய்யலாம். இயேசுவோடு யார் வேணாலும் இருக்கலாம், அப்படிதானா இல்லையா? நீ யோசித்து பாருங்க. கோயிலுக்கு வந்தாச்சுன்னா போதும், வந்து உட்கார்ந்தா போதும். யாரோட இருக்கீங்க? பக்கத்தில் அந்தோணியம்மா கூட இருக்கீங்க, அருளப்பன் கூட இருக்கீங்களா? யாரோட இருக்கிறீங்க? இயேசுவோட இருக்கிறீங்க. ஆனால் இயேசுனுடைய மனசுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பார்த்த உடனே, அப்படி என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப இயேசுனுடைய மனசுக்குள்ள இருக்க வேண்டாம். இயேசுனுடைய மனசுக்குள்ள இருக்கிறது யாருக்கெல்லாம் தெரியும்? யாருக்காவது தெரியுமா? ஆண்டவருடைய மனசுக்குள்ள இன்னதான் இருக்கு அப்படி நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படி சொல்றோம். கை தூக்கி ஒரு தடவை இயேசு வாழ்க்கை சொல்லுங்க வைப்போம். ஆமா, உங்களை பாராட்டுறேன், உண்மையிலேயே பாராட்டுறேன். ஏன்னா ஆண்டவருடைய மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய
அதை வெளிப்பாடு தெரிவிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை ஆண்டவர் தருவார். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய நண்பர்களோடு இருக்கிறோம், சரிதானா? நம்முடைய நண்பர்களோடு சேர்ந்து இருக்கிறோம். நம்முடைய நண்பர்கள், உங்களுடைய நண்பரோடு இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களுடைய நண்பரோடு இருக்கிறீங்க. உங்கள் நண்பர் மனசில் என்ன யோசிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதா? ரைட்டு, தெரியாது, அதை விட்டுருவோம். குடும்பத்தில் இருக்கிறீங்க, மனைவி என்ன யோசிக்கிறாங்கன்னு கணவருக்கு தெரியுமா தெரியாதா? கணவர் பக்கம் கேட்டுக்கிறோம். அது பெரிய மர்மமாக இருக்குது சாமி அப்படிக்காரு. அசோக்கு கையை விரிச்சாப்புல ஒன்றும் ஒப்பேராது சாமினாச்சு. பெண்கள் சொல்லுங்க, எங்கள் வீட்டுக்காரர் மனசுக்குள்ளே இருக்கிறதுலாம் எனக்கு தெரியும் ஃபாதர், கைதுக்கும் ஆகும். ஒருத்தர் கூட இல்லையே. ரைட்டு, அப்போ என்ன செய்யணும் பார்ப்போம். எங்கள் அப்பா மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும், கைதுக்கும் ஆகும். கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, எல்லாரும் குடும்பத்தில் தான் இருக்கிறோம். குடும்பத்தில் தான் இருக்கிறோம், குடும்பத்தில் தான் வாழுகிறோம். ஆனால் யார் மனதுக்குள் யார் இருக்கிறார், யார் மனதுக்குள் என்ன இருக்கிறது, யார் மனதுக்குள் எப்படி இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அப்படித்தானா? அப்படிதான் இருக்கிறார். அதே போலதான் கோயிலுக்கு வாரோம், இயேசுவோட இருக்கிறோம். ஆனால் இயேசு மனசுக்குள்ள இருக்கிறோமா, இயேசு மனசுக்குள்ள நம்ம என்ன வச்சிருக்கிறாரு யாருக்கும் தெரியலை. குடும்பத்திலையும் அப்படித்தான் இருக்கும், கோயில்லையும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் தெருவில் சண்டைன்னு வரும்போது அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? போங்கடா, இது தெரியுமா தெரியாதா? ஃபாதர் அவ இப்படி நினச்சிக்கிட்டு தான் இதை செஞ்சா, அதை இப்படி நினச்சிக்கிட்டு தான் என்கிட்ட வம்புக்கு வந்தாளா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, ஆமாம். என் குடும்பம்னா அவளுக்கு என்னவோ தரக்குறைவா தெரியாது இல்லையா? என் வீட்டுக்காரனா அவர் பைத்தியக்காரன், அதனால சும்மா உட்காந்துருக்காரு, அதனால இவ என்ன வேணாலும் பேசிட்டு போறான். இப்படி சண்டை நிறையா வந்துக்கிட்டே இருக்கு. இங்கே பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ள யார் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. கோயிலில் வந்தா இயேசுனுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் சண்டைன்னு வந்துட்டுனா அடுத்தவங்க மனசுக்குள்ள என்ன இருந்தாலும் நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஆனாலும் தெரிஞ்சது மாதிரி பேசுவோம். அதனால இயேசு மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரி பேசுவோம், பேச மாட்டோமா? பேசலாம், பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறார். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி ஒரு வீட்டில் என் கணவருடைய மனசுல என்ன இருக்குன்னு மனைவி சொல்லிட்டா, மனைவியினுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கணவன் சொல்லியாச்சுன்னு சொன்னா, எங்க அம்மா அப்பா மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு பிள்ளை சொல்லிட்டு சொன்னா, உலகத்துல சொர்க்கம் எங்க இருக்கு? வீட்டில் தான் இருக்கு, நம்ம கிட்ட தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இனி நற்செய்தி பகுதியில் நிறைய சீடர்களுடைய மனநிலைகளை குறித்து வாசிக்க கேட்டோம். இப்போ இயேசுனுடைய மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தவர் யார்? நீங்க வாசியை கவனிச்சீங்களா கவனிக்கலையா? இங்கதான் இருக்கீங்களா அன்பு பிள்ளைகள்? இங்கதான் இருக்கீங்களா? புனித வாரத்தில் செவ்வாய்க்கிழமையில் ஆலயத்தில் தான் அமர்ந்திருக்கிறோமா இல்லையா? இயேசு வாழ்க. இங்க பாருங்க, இயேசுனுடைய மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தவர் யார்? யோவான். இங்க பாருங்க, நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இயேசுனுடைய மார்பில் சாய்ந்திருந்தார், ஆனால் இயேசுனுடைய மனதில் என்ன இருக்குன்னு தெரியல. அதான் பிரச்சனை. இயேசுனுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியல? யோவானுக்கு தெரியல. அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தி பகுதி நமக்கு ஆரம்பிக்கிற போதே எப்படி சொல்லி ஆரம்பிக்கிறதுன்னு பாருங்க. 21வது வசனம், யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 21வது வசனம். இப்படி சொன்னபின் இயேசு உள்ளம் கலங்கியவராய் சொன்னார். இயேசு எப்படி இருந்தாரா? இயேசுக்கே உள்ளம் கலங்கி போயிருந்து, மனசு பெரிய போராட்டத்தில் இருந்து, மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பாடு நமக்கு தேவையா, கஷ்டம் தேவையா அப்படிங்கிறது மாதிரி ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ள இருக்கு. இப்ப உள்ளங்கலங்கி இருக்கக்கூடிய இயேசுனுடைய உள்ளத்தை சீடர்கள் கண்டுபிடிச்சிருக்கணுமா கண்டுபிடிச்சிருக்க கூடாதா?
அம்மா கஷ்டப்பட்டு இருக்காங்க, அப்பா கஷ்டப்பட்டு இருக்காங்க, பிள்ளை கண்டுபிடிக்கணுமா கண்டுபிடிக்க தெரியாதா? தெரியணுமா தெரியக்கூடாதா? தலைவர் குரு இப்படி சங்கடத்தில் இருக்காருன்னா சீடருக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிருக்கணும்? பேதுரு போய் இங்க இருந்து சைகை காட்டுறார். யார்கிட்ட? யோவான்கிட்ட. யோவான் என்னவா இருக்காரு? இயேசுடைய மார்பில் சாஞ்சிட்டு இருக்கார். அப்ப யோவானை பார்த்து பேதுரு கேட்கிறாரு, யாருன்னு கேட்டு சொல்லுப்பா. கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கவே கூடாது. சரிதானா? கேட்கவே கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? இவ்வளவு நாள் இயேசு கூட இருந்துட்டு அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிலன்னு சொன்னா, நீ எல்லாம் இன்னையா மனுஷன்? உங்க கூட 10 வருஷம் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தின பிறகு இன்னமும் என்னை புரிஞ்சுக்கிடலன்னு சொல்லாம என்னை இப்படி சந்தேகப்பட சண்டை ஓட்டா ஆனாலும் நீ எல்லாம் மனுஷனா? கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்குறியடா கேட்கலையா? எங்கேயோ உட்காந்துருக்கிறீங்க, நான் மாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஆலயத்துக்குள்ளே இருக்கிறோம் பாருங்க, அப்படி கேட்குறோமா இல்லையா? அதை மாதிரி பேதுரு கேட்கறது சரியா தப்பா? தப்பு. அதே மாதிரி யோவான் பக்கத்தில் உட்காந்துருக்கார், மார்பில் வேற சாஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறார். அப்படி இருக்க ஆடு கூட, ஆண்டவரே யாருன்னு சொல்லுங்க, கேட்கலாமா கேட்கக்கூடாதா? மொத்தத்தில் கேட்கக்கூடாது. இவனோடாவது தூரத்தில் உட்காந்துருக்கான், தெரியாமல் கேட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய யோவான் கூட அப்படி கேட்டார். அதுதான் பிரச்சனை. என் அன்புக்குரியவர்களே, இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் தெரியும். உங்கள் வீட்டில் வந்து பேசும்போதே என்ன சொல்லுவாங்க? பிள்ளைய அங்கே சேர்த்துருக்கேன், அது அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு உளத்திக்கிட்டு இருக்கும்போதே எதுக்கு விட்டு போடுதாங்க? தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் விவரம் தெரியும். அப்போ தெரியும்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து உங்கள்கிட்ட பேசும்போதே எதுக்காக வந்திருக்கிறாங்க, எதுக்காக பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரியும். அப்படின்னு சொன்னால் இயேசு எதுக்காக இப்படி சொல்கிறாரு, எதுக்காக உள்ளம் கலங்கி போய் இருக்கிறார் அப்படின்னு சீடர்களுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரிஞ்சிருக்கணும். ஆனால் தெரியாமல் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இயேசு உள்ளம் கலங்கி சொல்லுகிற போது சீடர்களுடைய மனசில் என்ன இருக்குன்னே தெரில. இது எப்படி இருக்குன்னு சொன்னால், அப்பாவும் அம்மாவும் ஐயோ இந்த மாதம் வாழ்க்கை இப்படி கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு கிடக்கு, பூவில் பெரிய வருமானம் இல்லை, அதில் வருமானம் இல்லை, பாலை ஊற்றுனா வெறும் தண்ணியாக தான் போகுது, அது ஒன்றும் வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது, என்ன செய்வோம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பிள்ளை அப்பாட்ட போய், எப்பா நான் செல்ஃபோன் வாங்கணும் ஒரு 40,000 ரூபா கொடுன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? விளக்குமாறு எடுக்க போகிறேன்னு சொல்லுவார். அப்படி தான் சொல்லுவார். அப்போ என்ன சொல்லுவார்? வாடா ராசா, நான் சங்கடமாக உனக்கு 40,000 செல் வாங்கி தரேன்னா சொல்லுவார். நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க? கேட்பாரா கேட்க மாட்டாரா? நான் எதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ எதை செஞ்சுக்கிட்டு இருக்க? அப்போ பிள்ளையினுடைய மனது பெற்றோருடைய மனதை அறியாமல் இருக்கிறார். பெற்றோருடைய பாடுகளை, கஷ்டங்களை, துன்பங்களை பிள்ளை அறியாது இருக்கிறது. அதே போலதான் இயேசுனுடைய உள்ள குமுறலை கலங்கி போயிருப்பதை சீடர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே போல நீங்க யோசித்து பாருங்க. பேதுருட்ட இயேசு சொல்றாரு, நீ என்னை மறுதலிப்பாய் அப்படி சொன்ன உடனே அப்படிலாம் கிடையாது 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 ஒரே வார்த்தையில சொல்லியாச்சு. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? அப்படி சொல்லாமல் அவர் என்ன அப்படி உடனே வாய்ச்சவடால் தான், நான் இப்படி அதெல்லாம் முடியாது. ஆனால் அவருடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு? மறுதலித்தாரா மறுதலிக்கவில்லையா? மறுதலித்தார். அதே போல யூதாசும் சேர்ந்தா இருக்கான், எல்லா சீடர்களும் சேர்ந்தா இருக்கிறாங்க, யூதாசும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் அப்பத்துண்டை தோய்த்து யாருக்கு கொடுக்கிறேனோ அவன் தான் காட்டி கொடுப்பான் அப்படின்னு இயேசு சொல்லும் போதே இந்த ஆளுக்கு மனசில் குத்திருக்கணுமா குத்திருக்கக்கூடாதா? குத்திருக்கணும். நம்மளைத்தான் சொல்கிறாரு, நம்மளை தான் சொல்கிறார். சில நேரம் பிரசங்கம் வச்ச உடனே எனக்கு தான் சொன்னார், ஆமாம் எனக்கு தான் சொன்னார், சொல்லுவோமா சொல்ல மாட்டேங்கம்மா, எங்கள் வீட்டுக்கு தான், என் கஷ்டத்துக்கு தான், எனக்காக தான் ஜெபம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வருதா வர இல்லையா? அப்படி வந்தால் தான் நல்ல பிரசங்கம். சரிதானா? இப்போ பாருங்க, நான் சொல்கிற பிரசங்கம் செய்தி இறைவார்த்தையோடு சேர்ந்து சொல்லப்படுகிற போது உங்களுடைய உள்ளத்தை ஒரு இடத்துலையாவது லேசாக தொட்டிருந்தா தான்
அது என்ன செய்தி? நல்ல பிரசங்கம். இல்லைன்னு சொன்னால் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரி பாருங்க, அதே போல் இயேசு சொன்ன உடனே யூதாஸுக்கு என்ன செஞ்சுருக்கணும்னு சொன்னால் மனசில் உடனே தோணியிருக்கணும், ஐயோ எனக்கு மட்டும் தந்துராதீங்க ஆண்டவரேன்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நல்ல மனுஷனாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லலை. பேதுரு அப்படி இருந்தார், யூதாஸ் அப்படி இருந்தார், யோவான் அப்படி இருந்தார். எல்லாருமே அவங்கவுங்க வேலையில் தான் பிஸியாக இருந்தாங்க. இயேசு சொல்லுவதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் மேலோட்டமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. உள்ளார்ந்த விதத்திற்குள்ளாக இயேசுனுடைய பாடுகளை, அவருடைய கஷ்டத்தை, அவருடைய மனதை அறியாதவர்களாக இருந்தார்கள். நாமும் கூட பல நேரங்களில் ஆண்டவருடைய மனதை அறியாதவர்களாக இருப்போம். என்ன பண்ணுவோம்? நான் இயேசுவோடு தான் இருக்கேன் அப்படி சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இயேசுவோடு தான் இருக்கும். அவருடைய சிலுவையை தான் கழுத்தில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. கையில் பார்த்தீங்கன்னா ஜெபமாலை, இடுப்புலையும் வர தொங்க விட்டுருக்கேன் ஜெபமாலையை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதுக்காக? இதெல்லாம் செய்வோம். ஆனால் இயேசு மனசில் என்ன இருக்குன்னு தெரியுமா? அது தெரியுதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறதில்லை. அதனால தான் இந்த தவக்காலம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இயேசுனுடைய உள்ளத்திற்குள்ளாக என் உள்ளம் புக முடியுமா? இயேசுனுடைய மனதிற்குள்ளாக அவரை போலவே நான் ஆக முடியுமா? அப்படிங்கிறதுக்கான யோசனை தான் இந்த தவக்காலம். தவக்காலத்தினுடைய கடைசி நாட்களில் நான் பயணிக்கிற போது நம்ம யாரா நிற்கிறோம்னு பார்க்கணும். நம்ம மார்பில் சாய்ந்திருக்கக்கூடிய யோவானா இருந்தும் இயேசுனுடைய மனதுக்குள் போக முடியுதா? அல்லது தூரத்திலிருந்து கேள்வி கேட்ட பேதுருவை போல இருந்தாலும் நாம் ஆண்டவருக்குள்ளே போக முடியுதா? அல்லது அப்பத்தை வாங்கிக்கிட்டு அவன் போனான், அவன் கூட சாத்தானும் போனான்னு சொன்ன மாதிரி நம்முடைய மனசில் நற்கரணையை வாங்கின பிறகு கூட எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, சிந்தித்து பார்க்கணும். முதல் வாசகத்தில் ஆண்டவர் மிக அழகான ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார். எசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை உன் தாயினுடைய கருவில் இருக்கிற போதே தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ உன்னை ஏற்கனவே தேர்ந்தெடுத்தாச்சு, உனக்கு தான் உணர்வு இல்லாமல் இருக்கிறேன். ஏற்கனவே உனக்கு எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இங்கே பாரு, உன்னை பளபளக்கும் அம்பாக்கினாய், என்னுடைய அம்பரா தூணியில் உன்னை தூக்கி சுமந்துட்டு போனேன் அப்படிங்கிறார். அம்பரா தூணி அப்படின்னா என்ன? இந்த பளபளக்கு அம்பா பின்னாடி போட்டு போருக்கு போவாங்க இல்லையா, அந்த துணி, அதில் பத்திரமா போட்டு உன்னை கூட்டு போனேன். எதுக்காக பளபளப்பாக இருக்கணும்? உன் வார்த்தைகள் ஈட்டி போல போகணும், உன் வாழ்க்கை அப்படி பளபளன்னு இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையின் முருட்டி நீ வாழணும். அதைத்தான் அந்த செய்தி சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆனால் சீடர்கள் அதை உணரவில்லை. தாயின் கருவறையில் இருக்கிற போதே தேர்ந்தெடுத்து கொண்டார் அப்படிங்கிற உணர்வே வராமல் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் இயேசுனுடைய மனசுக்குள்ளே போக முடியாமல் அப்படியே சும்மா சாதாரணமாக சீடர்களைப் போல அவர்கள் அப்பத்தை உணவை உண்டது போல நாமும் அவ்வப்போது திருப்பலியில் பங்கேற்று கொண்டே பயணித்து கொண்டிருக்கிறோம். இயேசுனுடைய மனதிற்குள்ளாக போக முடியாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த நாள் ஆண்டவருக்குள்ளாக போக அழைப்பு தருகிறார். இப்போது கல்லுக்குள் ஈரம் இருக்கும் கண்களா அறியும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிதானா? கல்லுக்குள் ஈரம் இருக்கும் கண்களா அறியும் என்று சொல்லுவார்கள். அது தெரியாது நமக்கு. அதே போல் ஆண்டவருக்குள் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாத மனுஷங்களாக நாமளும் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அறியணும், அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வதற்கான அழைப்பைத்தான் இந்த காலம் நமக்கு தருகிறது. அதனை நம்முடைய மனதிலே ஆழமாக பதித்து கொண்டு தொடர்ந்து பயணிப்பதற்கு முற்படுவோம். இறையருளுக்காக மன்றாடுவோம். ஆமென். மலர்விழி எந்தன் மனதினை தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி இருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கொடைகளில் எங்களை பங்கு பெறச் செய்யும் நீர் அவற்றின் நிறைவுக்கும் நாங்களே வந்து சேர செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியின் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் இல்லை இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலுமே உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுதர் அணிகள் வழிபடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு உம்மை தாழ்மையுடன் புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவர்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தேருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவர்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடியற்புதர் புனித அந்தோணியார், இன்னுமே உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம்.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். தூய்மையுண்டோ இயேசு வருகை
ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதா. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்று முறித்தாகுக. ஆமேன். கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, ஒரு 4-5 பேருக்கு தொண்டையே கிழிஞ்சிருமுனாக்கை. நல்லா சொல்கிறீங்க, எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறீங்க, கத்தப்படாது. என்ன, கத்துறது வேற, ஜெபம் சொல்கிறது வேற. நீங்கள் சவுண்டாக சொல்கிறத பார்க்கல, ஓரண்ணா 1 2 2 சத்தம் வர்றேன். பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்க மாதிரியே ஆகி போகுது. அதனால் அது வரல, அது வேற இது வேற. சரியா? புரியுதா தம்பிகளா? கத்தக்கூடாது. மேடம், நீங்கள் கத்தக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஆனால் அமைதியாக சொல்ல மாட்டேங்குது. ஆமாம், மரங்கள் ஓய்வெடுக்கத்தான் விரும்புகிறது, ஆனால் காற்று விடுவதில்லை. அது மாதிரி. ரைட். கிறிஸ்துவே அன்பார்ந்தவர்களே, நாளை காலையில் நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். நாளை மறுநாள் புனித வியாழன். ஆகவே புனித வியாழனுக்குரிய வழிபாட்டு கொண்டாட்டங்கள் மாலையில் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிப்போம். ஏன்னா அது பிறகு ஆராதனைக்கு வைக்கிற போது ரொம்ப நேரம் ஆகிரும். அதனால் 6:45க்கு ஆரம்பிக்கிற ஜெபத்தை 6:30க்கு ஆரம்பிப்போம். சரிதானா? ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிப்போம். வழிபாடு 7 மணிக்கு ஆரம்பிப்போம். அப்போ தான் வாசகம் வாசித்து இறைவார்த்தை பகிர்ந்து எல்லாம் முடிஞ்சு 8:30க்கு ஆராதனை டைம் டேபிளில் போட்ட பிரகாரம் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் அதற்கு ஏற்றாற் போல் வழிபாட்டுக்கு தயாரிக்கக்கூடியவர்கள் தயாரிப்பு செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்தில் 40 நாட்களும் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு சீட்டு இன்னைக்கு கொடுத்து முடிச்சாச்சு. நாளை காலையில் பூசைக்கு வரணும். சீட்டை வாங்கி முடிச்சிட்டோம், அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடாது. காலையில் பூசைக்கு வரும்போது அந்த சீட்டில் 40 சீட்டையும் நீங்கள் ஒட்டியிருக்கணும், உங்கள் பேர் மேலே எழுதியிருக்கணும். காலை பூசை முடியும் போது சிஸ்டர்கிட்ட கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக போய் தனித்தனியாக நான் கொண்டு வரேன், நீ கொண்டு வரேன் கொண்டு போகக்கூடாது. காலையில் பூசைக்கு வந்திருக்கணும், பூசைக்கு வரும்போதே சீட்டையும் கொண்டாந்துருக்கணும், கொடுத்துட்டு போகணும். அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வியாழக்கிழமை இந்த பெரிய வியாழனுக்காக அந்த ஆராதனைக்காக
நாம் சிறப்பாக மலர்களை வைத்து ஜோடனை செய்வோம். ஆகவே மல்லிகைப்பூ வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் தாராளமாக அந்த நாளில் கொஞ்சம் கொடுத்து உதவுனா அந்த பவனிக்கும் வழிபாட்டிற்கும் அந்த நற்கரணை இடமாற்றம் செய்யப்பட்ட பிறகு வைக்கப்படுகிற இடத்திற்கும் எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும். அதனால் மல்லிகைப்பூ வச்சுருக்கிறவங்க கொடுத்து உதவ அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கில் கிட்டத்தட்ட சர்வே எடுத்து முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. எத்தனை குடும்பம் எடுத்துருக்குறோம் மிக்கேல்? 400 குடும்பமா? ஆமாம், இன்னொரு 100-105 குடும்பம் இருக்குது சர்வே எடுக்கப்படாமல் இருக்குது. அது ஒரு சில அன்பிய பொறுப்பாளர்கள் அவங்களோடு சேர்ந்து போகாதனால சில வீடுகள் விடுபட்டிருக்கலாம். அப்படி விடுபட்டு போச்சுன்னு சொன்னால் அப்புறம் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால் தயவு கூர்ந்து அப்படி இளைஞர்கள் இளம்பெண்கள் எந்தெந்த வீடுகள் விடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் அன்பிய பொறுப்பாளர்களை சந்திக்கிற போது அன்பிய பொறுப்பாளர்கள் கொஞ்சம் சிரமம் எடுத்து இன்னொரு 2-3 நாளைக்கு அவங்களோடு சேர்ந்து போனால் தான் இந்த வேலை முடியும். ஏன்னா இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக சர்வே எடுக்கக்கூடிய பணி நிறைவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி தமிழக அளவில் பேசப்பட்டு முடிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் டெட்லைன்லாம் கிடையாது, இதுதான் கடைசி தேதி. அதனால் தயவு கூர்ந்து அதற்கு முன்பாக இதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே தயவு கூர்ந்து ஒத்துழைப்பு தர இளைஞர்கள் இளம்பெண்கள் உங்களை அணுகுகிற போது அன்பிய பொறுப்பாளர்கள் கொஞ்சம் வழிகாட்டி உதவி செய்திட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களை, புனித வாரத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பேரன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அதிகமாக உணரணும். ரொம்ப உள்ளுக்குள்ளே நீங்கள் ரொம்ப அமைதியாக பயணப்படணும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்திற்குள்ளாக பயணப்படணும். இந்த நாட்களில் இயேசுனுடைய பாடுகளை குறித்த பகுதிகளை வாசிங்க. நேரம் கிடைக்கிற போது ஆண்டவருடைய பாடுகளை குறித்த பகுதிகளை பைபிளில் வாசிக்கணும். பாடுகளை குறித்த பாடல்களை கேட்கணும். பாடுகளை குறித்த சிலுவை பாதையை நீங்கள் அதிகமாக செய்யணும், அதை கேட்கணும். அதுதான் மிக முக்கியமானது. அப்போ தான் நம்ம இந்த பெரிய வியாழன் வெள்ளி சனி அந்த எல்லா நாளும் அதற்குள்ளாக ஒன்றித்து பயணிப்பதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு நமக்கு ஆராதனை இல்லை. வியாழக்கிழமை எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஆராதனை வைத்துக் கொள்ளுகிறோம். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கிறோம். அதனால் இம்மை வாழ்வில் இந்த அருளடையாளத்தால் எங்களுக்கு வலுவூட்ட விரும்பிய நீர் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்கச் செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.